விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையொட்டி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு ஜூலை 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து விக்கிரவாண்டி தொகுதி மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். மேலும் விழுப்புரம் மாவட்டத்திற்கு புதிய திட்டங்களை அரசு செயல்படுத்தக்கூடாது என்றும் பழைய திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு தடையில்லை என்றும் தெரிவித்துள்ளார். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் கொண்டு சென்றால் ஆவணங்கள் வைத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், விக்கிரவாண்டி தொகுதி வாக்காளர்களுக்கு எந்த விரலில் மை வைப்பது என்பது குறித்து தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்ததையொட்டி விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் பூட்டி சீல் வைக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் மாதம் திமுக எம்எல்ஏ புகழேந்தி உயிரிழந்ததை அடுத்து ஜூலை 10ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்று முதல் அங்கு அமலுக்கு வந்தன. எம்எல்ஏ அலுவலகத்தில் உள்ள மறைந்த எம்எல்ஏ புகழேந்தியின் பொருட்கள் அவரது மகனிடம் ஒப்படைக்கப்பட்டு அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.